உருளைக்கிழங்கு பால் கறி செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உருளைக்கிழங்கு பால் கறி நம்ம கல்யாண வீட்டில் எல்லாம் சாப்பிட்ருப்போம், பிரியாணிக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இது அரைக்கரை எடுத்து வச்சுருக்கு. முந்திரி பருப்பு, சோம்பு, கசகசா, 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 தேங்காய் பீஸ் எடுத்து வச்சுருக்கு. இதெல்லாம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கு. வெங்காயம் சன்னமாக அரிஞ்சு வச்சுருக்கு. கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கு. இஞ்சியும் பூண்டையும் திருகி வச்சுருக்கு. உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கு. பட்டாணியும் பச்சை பட்டாணியும் காய் இது, அதையும் லைட்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு. பாருங்கள், எல்லாம் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 4ஐயும் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லா சாப்பாட்டுக்கும் மேட்சிங்காக இருக்கும். பிரியாணி, புலாவு, ஃப்ரைட் ரைஸு, சப்பாத்தி, மீல்ஸு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காயெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ துருவி வச்ச இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். நான் அரைச்சி போடலை, துருவி தான் போட்டிருக்கு. உங்களுக்கு வேணால் அரைச்ச பேஸ்ட் இருந்தால் அதை சேர்த்துக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் எல்லாத்துக்கும் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பால் கறி. இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் வதங்கிட்டோன்னே நம்ம வேக வச்சு தோல் உரித்து நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அதோட பட்டாணியும் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அந்த மிக்சியவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி வேணும், அதனால் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். அதுக்காக அந்த மிக்சியை கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விடுவோம். தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டிடும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டுடலாம். இப்போவே பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.